சார்பில் வந்து தங்கச்சி கேக் வெட்ட போகிறோம். வந்து வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னால் முல்லைத்தீவில் இருக்கிற உடையார்கட்டிலான்னு வந்து நிற்கிறோம். இங்கே வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னால் இன்றைய தினம் வந்து கனடா நாட்டில் இருக்கிற சுயை என்ற ஒரு தம்பி வந்து தன் 10வது பிறந்த நாளை 2026ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 13ஆம் தேதி வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவர் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தவர் வந்து இங்கே இந்த ஒரு உடையார்கட்டில் வந்து ஒரு ஞான குழந்தைகள் இல்லம் ஒன்று இருக்குது, பகல் பராமரிப்பு இல்லம் உண்டு. கூடுதலாக வந்து என்ன சொல்கிறது, டிசபிலிட்டியான பிள்ளைகளை வந்து படிப்பிக்கிற இடம் உண்டு. அங்கே வந்து ஒரு நேர உணவும் வந்து அதோட வந்து அவைகளுக்கு தேவையான அந்த கொஞ்சம் பொருட்கள், புத்தகங்கள், கொப்பியல், அதோட வந்து அந்த ஆக்கம் செய்கிறதுக்கான பொருட்களை வந்து வேண்டி கொடுக்க சொல்லி சுயையும் அவற்றை சகோதரர் சுஜித்தும் சேர்ந்து தான் வந்து வீரர்களுக்கான இந்த உதவியை செய்ய சொல்லியிருந்தவையல். இப்போ நாங்களும் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே சமையலெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலேயே வந்து எனக்கு இப்படியான இடம் என்றால் விருப்பம். ஏன்னா நானும் இதில் ஒரு பாதிக்கப்பட்டவன்ன்றதால எனக்கும் இப்படியான பிள்ளைகளை பார்க்குறது, அந்த இவரோட இருக்கிறதுனா நல்ல ஒரு விருப்பம். அதோட பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற சுஜைக்கு வந்து எங்களோட சார்பாக வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, அதோட முக்கியமாக சொல்லிக்கொள்ளணும், சுஜி இல்லாமல் தனியாக வந்துருக்கிற நிறைய பேர் கேட்பீங்க. என்ன நடந்ததுன்னா, மகனுக்கு சின்ன ஒரு பீசிங் பிரச்சனை ஒன்று இருக்குது. அதால் வந்து மகன் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்குது. அதில் வந்து சுஜி வேறு இல்லை, அந்தளவு பெரிய இது இல்லை. இப்போ அதுக்கு கொஞ்சம் ஓரளவு ஓகே, வெளியே போய் பார்த்துட்டு தான் வந்தேன் நான். அதால் வந்து நான் தனியாக வந்திருக்கிறேன். அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம். நான் வந்து இங்கே இப்போ தான் முதலாவது தடவை வரேன். இதில் இந்த விலாசம் எல்லாம் இருக்குது. அதோட நாங்கள் வேண்டி கொண்டு இந்த படிப்புக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 20,000 ரூபா பெறுமதியான பொருட்கள் வந்து வேண்டி கொண்டு நாங்கள் இதில் அந்த ஸ்டெப்லர்கள், கிளிப்புகள், கம்முகள், அதோட அவைகள் கேட்ட மாதிரி கொப்பி புத்தகங்கள் மற்றும் அந்த அவையில் ஆக்கம் செய்கிறதுக்கு அந்த பூல்கள், முத்துகள் எல்லாமே இதில் இருக்குது. அதோட வந்து சமையல் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் போய் அப்படியே சமைக்கிற இடத்துல பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதில் வந்து அவன் இந்த நிர்வாகத்தின் இதுகள் போட்டிருக்கான். இந்தியாவில் இதுவும் அவன் ஆஃபீஸ் தான். இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சன் பகுதி. அப்படியே உள்ளுக்க போய் பார்ப்போம். இஞ்சாலே அப்படியே கிச்சன் இதுதான். ஒரு ஐயாவும் 2 அம்மாக்களும் நிற்கிறோம். அம்மா எவ்வளோ காலமாக இங்கே வேலை செய்கிறீங்க? 4 வருஷம். மத்தியான சாப்பாடு மட்டும்தானா, காலமையும் பின்னராமல் இருக்கும்? இங்கே பின்னராமல் இருக்கு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றபடியால் மரக்கறியானா? இன்றைக்கு என்ன சாப்பாடு செய்ய சொன்ன வருங்களா? கத்தரிக்காய், வெள்ளை குழம்பு, பூசணிக்காய், உருளைக்கிழங்கு குழம்பு, வெங்காயத்தால் வர, பாவக்காய், பருப்பு, கரட்டு சம்பல். எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்குறவையா? 12:30 1 மணி ஆகும். சமைக்கிற மாதிரி சமைச்சிட்டோம்னா கொடுத்துருவோம். அதுதானே சமைக்கிற பெரிய வேலை தானே. அதை விட மழையல்லோ இப்போ. இங்கால அடுப்பு வச்சிருக்கு. இதுக்குள்ளே வந்து உண்மையிலேயே ஆக்களுக்கான படிப்புகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. வகுப்பறை இதில் போட்டிருக்குது. இங்கே மாணவர்களின் வரவு, மொத்த ஆண் மாணவர்கள், மொத்த பெண் மாணவர்கள் எல்லாத்தையும் இதுவுமே போட்டிருக்குது. உள்ளுக்கு வந்து படிப்புகள் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இப்போ வந்து பிறந்த நாள்ன்றபடியால் ஐசிங் கேக் வேண்டுவோம் வந்து நாங்கள் அப்போ என்ன மாதிரி ஐசிங் கேக் இருக்குதுண்டு. ஐசிங் கேக்கும் மற்ற நார்மல் கேக்கும் வண்டி கொண்டு போனால் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம்.
இதில் தான் பார்த்தீங்கன்னா ஐசிங் கேக்குகள் இருக்குது. இந்த இதில் டிசைனுகள் இருக்குது. ஒவ்வொரு டிசைனுகளும் நாங்கள் இதில் பார்த்து எடுப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கேக் தான் வந்து எடுத்துருக்குறோம். எவ்வளோண்ணா இது? இது 1010 ரூபாய்க்கு 950 ரூபா. 950 ரூபாயா? அடுத்தது இந்தியாவிலே ஒரு பேக்கரி இருக்குது. இதில் வந்து நார்மல் சாப்பிட்ற கேக் வேண்ட போகிறோம். இந்தியாவில் ஃபுல்லாக இந்த சம்பல் ஐட்டங்கள், கேக்குகள், பனிஸ்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பேக்கரிக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஒரு பாசம் கொண்டு வருது. அவடத்தில் பார்த்தீங்கன்னா விலைப்பட்டியல் போட்டிருக்குது. ஒவ்வொரு பொருளும் என்னென்ன விலையுண்டு. என்ன விலையாண்ணா கிலோ கேக்? 950 ரூபாண்ணா. 950 ரூபா. 2 கிலோ வண்டி இருக்கலாம். 2030 ரூபாய்க்கு இருக்கா? ஓகே. இப்போ வந்து இந்த ஒளிரும்பாளுன்ற முகாமையாளர் வாரார் அண்ணா. அண்ணா அப்படி இருக்கிறீங்க? இப்போ 2-3 நாளைக்கு மேலே தானே கண்டேன் நான். இது என்னண்ணா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒபிஸ். இதில் வந்து அந்த முதல் செய்த நிகழ்வுகள் எல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக வந்து டிசபிள் ஆக்கள், இப்படியான ஆக்கள் இந்த ஃபோட்டோக்கள். அதோட வந்து இவங்க ஃபுல் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இதில் இருக்குது. யாராவது நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் நேரடியாகவே செய்து கொள்ளலாம். ஆக்களுக்கு வந்து இந்த மோட்டோ கிரைண்டர் ஏதோ வேலைக்கு வருது பாருங்கள், சந்தோஷத்தை ஆக்களுக்கு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சுஜய் அவர்கள் ஒளிரும் வாழ்வினுடைய ஞான குழந்தைகளுக்காக தன்னுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மதிய உணவோடு அவர்களுடைய தொழிற்பயிற்சிகளுக்கு தேவையான உபகரணங்களையும் வழங்கி வைத்திருக்கின்றார்கள். முதலில் 20,000 ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையிலே அந்த தொழிற்பயிற்சிக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் இன்றைய உணவுக்கான செலவினையும் வழங்கி வைத்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய இந்த உதவியினை வழங்கிய சுஜித் மற்றும் சுஜய் ஆகியோருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, எங்களுடைய ஒளிரும்பாழ்வு இந்த ஞான குழந்தைகள் பகல் பராமரிப்பு நிலையமானது முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்காக இயங்கி வருகின்ற ஒரு மனவிருத்தி பாடசாலையாக எங்களுடைய பிரதேசத்தில் இயங்கி வருகின்றது. இங்கே புதுக்குடியிருப்பிலிருந்து விசுவமடு வரைக்குமான இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களும் இருக்கின்ற குழந்தைகள் பாதுகாப்பாக வாகனங்களில் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு தேவையான கற்பித்தல் செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று அவர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு என்பன முற்றிலும் இலவசமாக வழங்கி வைக்கப்படுகின்றது. அதே நேரம் அவர்களுக்கான கைத்த ஆடைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களுமே நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இது அனைத்துமே எங்களுடைய உறவுகள் தங்களுடைய வீடுகளில் இடம்பெறுகின்ற பிறந்த தினங்கள் மற்றும் திருமண நாட்கள், நீர்த்தார் நினைவு தினங்கள், இவ்வாறான நிகழ்வுகளை எங்களுடைய பிள்ளைகளோடு இணைந்து கொண்டாடுவது, நினைவு கூறுவதன் ஊடாகவே எங்களுக்கு இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே ஈடு செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற அன்பு உறவுகள் அனைவரிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வது, இந்த வன்னி விளக்கு ஊடாக உங்களுடைய இந்த உதவி திட்டங்கள் உங்களை போய் சேர்கின்றது. ஆகவே இந்த தகவலை அறிந்து கொள்கின்ற உறவுகள் அவர்களுக்கும் ஆதரவை வழங்கி எங்களுக்கும் ஆதரவுகளை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றோம். Happy birthday to you. Happy birthday dear Sujay. Happy birthday to you. இப்போ வந்து சுஜேந்திர சார்பில் வந்து தங்கச்சி கேக் போட்ட போகிறோம். படுங்க கேட்க கொடுங்க.
தீபாவளி அடுத்தது வந்து கண்டஸ் கூடு வருது. இதில் ஜோக்கட் எல்லாம் இருக்குது ஆக்களுக்கு. அதோட இந்த கட்டல் உபகரணங்கள் முழுக்க இதில் அடுக்கி வச்சிருக்கிறோம். இதில் அந்த நூல் இருக்குது, கோப்பி புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து முடிஞ்சதெல்லாம் கேக் வெட்டியாச்சு. அடுத்த வட்டம் இனி சாப்பாடு தான். இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கள் என்றால் உணவுக்கான காசு வந்து கட்டுறோம். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் வந்து காசு கட்டியாச்சு 30,000 ரூபா. மற்றது வந்து நாங்கள் மற்ற திங்ஸோடு தான் நாங்களே நேராக வேண்டி கொண்டு வந்தோம். நாங்கள் கேக்குகள் மற்றது அந்த ஸ்கூல் சம்மந்தமான பொருட்கள் எல்லாம் இனி நாங்கள் அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு போவோம். சாப்பாடு நடக்க போகுது ஆக்களுக்கு. இஞ்சாலே அப்படியே சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும் பாருங்க. என்னென்ன கறி இருக்கம்மா? கத்திரிக்காய், குழம்பு, கேரட், பாவக்காய், அப்பளம், வடை. சரி கொடுங்க. தண்ணிக்கு வந்து ஃபில்டர் எல்லாம் போட்டிருக்கணும். ஆக்களெல்லாம் படிப்பு நடக்குது பாருங்க. சாப்பாட்டை வச்சுக்கொண்டு 1-2 சொல்லிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அன்னாசி பழம் பெறுது ஆக்களுக்கு. எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு இருக்கணும். நாங்கள் அடுத்த கட்டம் இதிலிருந்து வீட்டை ஒழிக்கணும். மலக்குணம் மயம் இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்களாண்டால் உண்மையிலேயே நாங்களும் வந்து இங்கே வந்து சாப்பிடுனாங்க. நானும் என்ன ஒரு அன்னையும் தான் வந்த நாங்கள். உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான வெள்ளிக்கிழமை சாப்பாடு 4-5 கறிகளோடு நல்லா இருந்தது. அதோட வந்து இந்த சின்ன பிள்ளைகளோட நின்றதும் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்து உண்மையிலேயே ஒரே ஒரு கவலை சுஜியும் வந்திருந்தால் நல்லா இருக்குமன்றது தான் இந்த கவலை. மற்றபடி வந்து இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிற சுஜய்க்கு வந்து மீண்டும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த உதவியை இந்த பிள்ளைகளுக்காக செய்ததுக்கு வந்து அவைய குடும்பத்துக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.